السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين. الصلاة والسلام على نبينا المرسلين وآله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. وما ينطق عن الهوى إن هو إلا وحي يوحى. صدق الله العلي. عن عائشة رضي الله تعالى عنها قالت: أمرت بريرة أن تعتد بثلاث حيض أو كما قال عليه الصلاة والسلام. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. الحمد لله. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். நம்ம இறுதி மேலான நமது தலைவர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், முழு உலக முஸ்லிமான ஆண்கள், பெண்கள், குறிப்பாக இந்த அவையில் ஒன்று கூடியிருக்கின்ற நம் அனைவர் மீதும் அல்லாஹு தாலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அன்பான சகோதர பெருமக்களே, ஒவ்வொரு நாளும் சுன்னத் அண்ட் மாடர்ன் சயின்ஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தும் அதில் பொதிந்திருக்கின்ற நவீன அறிவியல் என்ற தலைப்பின் கீழே பெருமானார் நமக்கு காட்டி கொடுத்த சுன்னத்துகளில் இன்றைக்கு நவீன அறிவியல் எந்த அளவிற்கு அறிவியல் ரீதியான பலன்கள் இருக்கிறது என்பது பற்றிய செய்திகளை அந்த கோணத்தில் நம்ம பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இப்னு மாஜாவுடைய 2077வது செய்தியாக ஆயிஷாமா அறிவிக்கிறாங்க. அவருடைய அடிமை பரீரா அவர்கள் தலாக் பெற்ற சமயத்தில் பெருமானார் அவர்கள் கட்டளையிட்டார்கள். உமிர்து பரீரா அன் துஅத்தத பிஸலாசி ஹைதின், 3 மாதவிடாய் காலங்கள் அவர்கள் இத்தா இருக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார்கள். இந்த ஹதீஸில் 3 மாதம் இத்தா இருக்கும்படி ரசூலுல்லாஹ் பணித்ததாக ஆயிஷாமா அறிவிக்கிறாங்க. இது சம்பந்தமான நிறைய செய்திகள் இருக்கிறது. இப்போ இந்த இத்தா சம்பந்தமான நவீன அறிவியல் பேசுகின்ற ஒரு சில அறிவியல் சார்ந்த செய்திகளை பார்க்கலாம். அதற்கு முன்பாக இத்தாவிற்கு சில வகைகள் இருக்கிறது. அதை மேலோட்டமாக சொல்லிவிட்டு இன்ஷா அல்லாஹ் நான் அறிவியல் செய்திக்குள்ளே போயிடுறேன். இத்தா ஒரே மாதிரி கிடையாது, பலவிதமான இத்தாக்கள் இருக்கிறது. ஒரு கணவர் தன்னுடைய மனைவியை தலாக்கு விட்டு விட்டால் அந்த பெண் 3 மாதவிடாய் இத்தா இருக்கணும். அந்த பெண்ணுக்கு தலாக் விட்டதிலிருந்து 3 முறை மாதவிடாய் வரணும். 3 மாதங்கள் மாதவிடாய் வரணும். 3வது முறை மாதவிடாய் வந்துருச்சுன்னு சொன்னால் அந்த பெண் அந்த திருமண பந்தத்திலேருந்து அவன் நீங்கி விடுறான். அதற்கு பிறகு இந்த ஆண் அன்னிய ஆண், இந்த பெண் அந்நிய பெண், இவங்க 2 பேரும் திரும்ப சந்திக்க கூட முடியாது. பொதுவாக ஒரு விஷயத்தை, ஒரு பேசிக்கான சட்டத்தை விளங்கிக் கொள்ளுங்கள். ஒரு தலாக்கு போதுமானது, 3 தலாக் அவசியம் இல்லை. உதாரணமாக ஒரு பெண் தன்னுடைய மனைவியை தலாக் விடுகிறார். இப்போ இந்த பெண் 3 மாதம் இதாக இருக்கணும். இந்த 3 மாதம் வரைக்கும் இந்த பெண் இந்த கணவனுக்கு மனைவி தான், இந்த கணவனுடைய மனைவி தான் இந்த பெண். அதனால தான் மார்க்கம் சொல்லுது, இந்த 3 மாதமும் நீ கணவன் வீட்டில் தான் இருக்கணும். உனக்கான உணவு, உனக்கான உடை, உனக்கான உறைவிடம், உனக்கான செலவு முழுக்க இந்த 3 மாதமும் உன் கணவன் தான் உனக்கு தரும். நீ தாய் வீட்டுக்கு போகக்கூடாது. 3 மாதத்துக்கு பிறகு இந்த 3 மாதத்துக்குள்ளே கணவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. நான் உன்னுடைய தலாக்கை நான் மீட்டிக்கொள்கிறேன் என்று சொல்லி மீட்டிக்கொண்டால் பிரச்சனை இல்லை. மீட்டி கொள்ளலைன்னு சொன்னால் 3 மாதத்துக்கு பிறகு இந்த பெண்ணுடைய இத்தா காலம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னால் இவ தாய் வீட்டுக்கு போயிடுவா. இனி இந்த ஆணும் இந்த பெண்ணும் அந்நிய ஆண்கள், அந்நிய பெண்கள். இவர்கள் திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி இவர்களுக்கு என்ன சட்டம் இருந்ததோ அதே சட்டம் தான் இந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும். திரும்பவும் பார்க்கக்கூட முடியாது. நாங்கள்லாம் 20 வருஷம் ஒன்றா வாழ்ந்துருக்கிறோம், நாங்களாம் பல முறை தாம்பத்திய உறவு கொண்டு இருக்கிறோம், நிர்வாணமாக பார்த்துருக்குறோம். என்னவாக இருந்தாலும் சரி, எப்போ தலாக்குடைய இத்தா காலம் முடிஞ்சிருச்சோ இனி அவள் அந்நிய பெண். அவள் சம்பந்தமான எந்த முடிவையும் இந்த கணவன் எடுக்க முடியாது. இந்த கணவன் யாரையும் திருமணம் முடித்து கொள்ளலாம், இந்த பெண் எந்த ஆணையும் திருமணம் முடித்து கொள்ள முடியும். இதில் அவர் தலையிட முடியாது. இது 3 மாதம் இத்தா, தலாக்குக்கான இத்தா. இன்னொரு இத்தா இருக்குது, கணவன் இறந்துட்டால் மனைவி இத்தா இருக்கிறது. இது 4 மாதம் 10 நாள். அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான். நம்ம ஊரில் 40 நாள் இதாக இருக்கிறாங்க. அது எந்த அடிப்படையில் இருக்கிறாங்கன்னு தெரில. எந்த இமாம்களும் இது சம்பந்தமான கருத்துக்கள் சொல்லலை. 40 நாள் இருப்பதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது. அதாவது 4 மாதம் நம்மளால் இருக்க முடியலன்றனால ஒரு 40 நாள் பேருக்கு இருக்கலான்னு இருக்கிறாங்க. தவிர கணவன் இறந்துட்டா மனைவி கண்டிப்பாக 4 மாதம் 10 நாள் இதாக இருந்தே ஆகணும். 40 நாளுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது.
ஹைர். இது 4 மாதம் 10 நாள் குரானில் தெளிவாக சொல்கிறான். வல்லதீன தவஃபோன மின்கும் வயதுருன் அஸ்வாஜன் எத்தரப்பஸ்ன பி அனுஃபுசிஹின்ன அர்பஅத அஷ்ஹுரி வாஷ்ரா. தெளிவாக இருக்குது குரானில். உங்களுடைய ஒரு பெண் தன்னுடைய கணவன் இறந்துட்டா அந்த பெண் 4 மாதங்கள் 10 நாள் இதாக இருக்கணும் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். இது 4 மாதம் 10 நாள். நான் முன்னாடி சொன்னது தலாக்கு விட்டுட்டா 3 மாதம் இருக்கணும். இங்கே சொல்கிறது கணவன் இறந்துட்டா 4 மாதம் 10 நாள். மூன்றாவது ஒன்று இருக்குது. இது என்ன சொன்னால் குழந்தை பிறக்கிற வரைக்கும் இதாக இருக்கிறது. இது தலாக்கு விட்ட பெண்ணுக்கும் பொருந்தும், கணவன் இறந்த பெண்ணுக்கும் பொருந்தும். அது என்னன்னு சொன்னால், ஒரு பெண் மாசமாக இருக்கும் பொழுது கணவன் தலாக்கு விட்டுட்டான், அல்லது ஒரு பெண் மாசமாக இருக்கும் பொழுது கணவன் இறந்துட்டார். எல்லாம் விளங்கி சொல்லுங்க. மனைவி மாசமாக இருக்கிறா, 2வது மாதம் 3வது மாதம் அல்லது 9வது மாதம் வேணால் இருக்கலாம். மாசமாக இருக்கும் பொழுது, கர்ப்பமாக இருக்கும் பொழுது கணவன் தலாக் விட்டுட்டா இங்கே 3 மாதம்லாம் இதாக இருக்க முடியாது. இப்போ குழந்தை பிறக்கிற வரைக்கும் இதாக இருந்தாகணும். அதே மாதிரி கணவன் மாசமாக இருக்கும்போது கணவன் இறந்துட்டா அங்கே 4 மாதம் 10 நாள் கிடையாது, அங்கே குழந்தை பிறக்கிற வரைக்கும் இதாக இருக்கணும். இது 3வது வகை. இது எல்லாத்தையும் அதிகமான வகைகள் இருக்கிறது. பேசிக்கான இந்த 3 புரிந்து கொள்ளுங்க. ஹைர். இது நம்ம பொதுவாக முன்னாடியே சொன்னோம் இல்லையா, கணவன் மனைவியை தலாக் விட்டுட்டா 3 மாதம் இதாக இருக்கணும்ண்டு. பொதுவாக இதாக்கான காரணம் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், இப்போது நான் என்னுடைய மனைவி தலாக் விட்டுட்டேன், இப்போ என்னுடைய மனைவி இருக்கிறா. இப்போது தலாக் விட்ட பிறகு உடனே அவளை கல்யாணம் முடிச்சுட்டா, இன்னொருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டோன்னு சொன்னால் இவளுக்கு கர்ப்பமாக இருக்காளான்னு தெரியாது. கல்யாணத்துக்கு பிறகு அது குழந்தை தங்குச்சுன்னா அந்த குழந்தை என்னுடைய குழந்தையா இல்லை புதிய கணவருடைய குழந்தையான்னு தெரியாது. அதனால் 3 மாதம் இதாக இருக்கும்படி மார்க்கம் பேசிக்காக அடிப்படையாக சொல்கிறது. இது ஒரு காரணம் தான். இதெல்லாம் வேறு சில காரணங்களும் இருக்குது. இப்போ சிலர் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இப்போ ஒருத்தர் தலாக் விட்டுட்டார், அந்த அம்மாவுக்கு முதல் மாதம் ஹைல் வந்தாலே, தலாக் விட்டதுமே அந்த அம்மாவுக்கு முதல் மாதம் மாதவிடாய் வந்துட்டாலே அங்கே குழந்தை தங்கலன்னு தானே அர்த்தம். நமக்கு தெரியும் குழந்தை தங்கிட்டால் மாதவிடாய் வராது. திருமணமான பெண்கள் அந்த மாதம் தள்ளி போச்சுன்னு சொன்னால் தான் அந்த ஸ்கேலை வச்சு போடுவாங்க. இன்னும் மாதம் வர வேண்டிய ஹைல் வரலையே, ஸ்கேலில் போட்டு பார்ப்போம், 1 கோடு வருதா 2 கோடு வருதான்னு பார்ப்பாங்க. அப்போது குழந்தை தங்கிட்டால் மாதவிடாய் வராது. இப்போ ஒரு பெண் தலாக் விட்ட பிறகு, கணவன் தலாக் விட்ட பிறகு முதல் மாதம் ஹைல் வந்தாலே அவளுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, அவள் தான் தலாக்கு குழந்தை தங்கலன்ட்டு. அப்போ அடுத்த மாதமே அவள் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே. எதற்கு தேவையில்லாமல் இஸ்லாம் 3 மாதம் தங்க சொல்லுது, தேவையில்லாமல் என்ற ஒரு காரணத்தை அறிவுபூர்வமாக எழுப்பலாம். அதற்கு இன்றைக்கு நவீன அறிவியல் நிறைய பதில்களை சொல்கிறது. முதல்ல நான் அறிவியலுக்குள்ளே போகும்போது, உடல் ரீதியான அறிவியலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மன ரீதியான சில செய்திகளை சொல்லிடுறேன். இந்த 3 மாதம் இதுதான் இருப்பதற்கான முக்கியமான காரணம், முதல்ல இந்த கணவன் மனைவி திரும்ப சேருவதற்கான வாய்ப்பு இருக்குது. நல்லா விளங்கிக்கொள்ளுங்க. கணவன் தன்னுடைய மனைவியை தலாக் விட்டுட்டான். தலாக் விட்ட மறுநாள் இந்த அம்மா பத்திரிக்கை அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னொரு பையனை இன்னொருத்தரை பார்த்து பத்திரிக்கை அடிக்க ஆரம்பிச்சு. தலாக் விட்ட 10வது நாள் இல்லை 15வது நாள் இல்லை 1 மாதத்துக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா 2 பேருக்கும் மனம் திருந்த வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி பொதுவாக எங்கே போய் தலாக்கு காண்டி போனாலும் கவுன்சிலிங் காண்டி ஒரு 6 மாதம் கேப் விடுவாங்க. நீங்கள் பிரிஞ்சிருங்க, உங்களுக்குள்ளே பிரிஞ்சு இருக்கும்போது அந்த வருத்தம் தெரியும், உங்களுக்குள்ளே இருக்க காதல் புரியும் என்பதாக கவுன்சிலிங்கான நேரம் கொடுப்பாங்க. அது மாதிரி மார்க்கம் சொல்லுது, ஒரு 3 மாதம் நீங்கள் பொறுமையாக இருங்க. நீ 3 மாதம் காலம் பொறு. உன்னை அவன் அவசரப்பட்டு தலாக் விட்டுருந்தாலும் ஓரளவு மனம் வருத்தப்படும். ஆஹா, நம்ம மனைவி தங்கமானவளை தெரியாமல் அவசரப்பட்டு தலாக் விட்டுவிட்டோமே, சரி தலாக்கு மீட்டிக்கொள்ளலாம் என்று அவன் உணர்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது நம்ம சும்மா தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்த புருஷனை எனக்கு தலாக் விட்டுட்டு என்னை பிரித்து விட்டுட்டு உண்மையிலேயே என் தங்கமானவர் நம்ம தான் அவசரப்பட்டுட்டோம், சரி சேர்ந்து வாழணும் என்று அவளுக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி ஒருவருக்கொருவர் புரிதலுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதற்காக அல்லாஹ் தஆலா இந்த 3 மாதம் இதாக இருக்கும்படி ரசூலுல்லாஹ் நம்ம கட்டளையிடுகிறார். அடுத்தபடியாக சொல்கிறார்கள், ஒரு பெண் தலாக் விட்ட பிறகு மன ரீதியாக தயாராகணும், மென்டலி அவள் தயாராகணும். இப்போ இந்த மென்டலி தயாராகிறதுக்காண்டி அல்லாஹுடைய ரசூல் 3 மாதம் அனுமதி கொடுக்குறாங்க. நீ தலாக் விட்டாலும் ஒரு 3 மாதம் பொறு, அவசரப்பட்டு இன்னொரு பையனை பார்த்துட்டு நிக்கா முடிச்சிடாத. 4 பேர் சொல்லுவாங்க, நீ ஒரு 3 மாதம் பொறு, உனக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கிடும். இப்போ தான் ஒரு பிரச்சனை, ஒரு குடும்ப வாழ்க்கையிலேருந்து வெளியே வந்திருக்கிற, அடுத்த வாழ்க்கையில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 3 மாதம் நல்லா ஆய்வு செஞ்சு நல்லா கவனித்து அடுத்த பார்க்கக்கூடிய மாப்பிள்ளை சரியானவனா இல்லையா, இவனை மாதிரி அதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி நல்ல கவனமாக பொறுமையாக இருந்து இன்னொரு மாப்பிள்ளையை பாரு என்பதற்கான ஒரு அவகாசமாக இந்த பெண்ணுக்கு இந்த 3 மாதம் கொடுக்கப்படுகிறது என்பதாக சொல்கிறார். 3வது ஒரு காரணம், இப்போ கணவன் தலாக் விட்டுட்டான், இப்போ மனைவி இருக்கிறா. இப்போது இவளுக்கு கொஞ்சம் பார்க்கலாம், ஒருவேளை கணவனோட சேர்ந்த வாய்ப்பு இருக்குது, அவரை எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறா. இல்லை இப்போ உடனே நிக்கா பண்ண வேண்டான்னு ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கிறா. வேறு ஒரு பையனை பண்ணுறதா இருந்தாலும் இப்போ உடனே பண்ண வேண்டாம்னு ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கிறா. இப்போ குடும்ப அழுத்தம் இல்லை சரி வராது. குறிப்பாக அந்த கூட பிறந்தவங்க ரொம்ப நாள் வச்சுக்க முடியாது, சீக்கிரம் டக்குன்னு அடுத்த மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணதுக்கு நீ அழுத்துவாங்க. இந்த அழுத்தம் வரக்கூடாதுன்றதுக்காண்டி மார்க்கம் என்ன சொல்லுது, 3 மாதம் நீ கல்யாணம் பண்ணக்கூடாது.
ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை தலாக் விட்டுட்டா இந்த மனைவி 3 மாதம் தலாக் விடக்கூட கல்யாணம் பண்ண முடியாது. இதுதான் இருக்கணும். காரணம், இந்த பெண்ணுடைய குடும்பத்தினர்கள் அவளை நிர்பந்தப்படுத்தி இன்னொரு கல்யாணத்துக்குள் நுழைச்சிடாமல் இருக்கிறதுக்காண்டி மார்க்கம் தலையிடுது. 3 மாதம் நீ பொறு, இந்த பொண்ணு இதாக இருக்கிற வரைக்கும் இந்த பொண்ணுக்கு வேறு மாப்பிள்ளையை பார்க்காத என்று மார்க்கம் சொல்கிறது. இப்படி மன ரீதியான சில காரணங்கள் சொல்கிறார். இப்போ நான் அறிவியல் ரீதியான உடல் ரீதியான சில காரணங்களை பார்க்கலாம். அருமையான சகோதர பெருமக்களே, நான் முன்னாடி ஒரு வாதம் சொன்னேன். அதாவது ஒரு ஆண் தன்னுடைய மனைவியை தலாக் விட்டுட்டா அந்த மனைவிக்கு முதல் மாதம் மாதவிடாய் வரும் பொழுது இந்த பெண்ணு மாசமாக இல்லைன்னு தெரிஞ்சு போயிடும். இப்போ ஏன் தேவையில்லாமல் இன்னும் 2 மாதம் இருக்கணும் அப்படின்னு ஒரு நியாயமான கேள்வி கேட்குறாங்க. இன்றைக்கி அறிவியல் சொல்லுது, சில நேரங்களில் 2-3 மாதங்கள் ஹைல் வந்த பிறகும் கூட குழந்தை நிற்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒருத்தர் தன்னுடைய மனைவியை சேர்ந்துட்டாரு, கர்ப்பம் ஆகிட்டாங்கன்னு சொன்னால் சில சமயங்களில் சில நேரங்களில் அந்த பெண் கர்ப்பமானாலும் அவளுக்கு மாதவிடாய் வரலாம். 2 மாதம் வரைக்கும் வரும், 3 மாதம் வரைக்கும் வரும், 2 மாதம் வரைக்கும் வரும், 3ஆவது மாதம் வராது. இப்போது 2 மாதம் வரைக்கும் வந்துருச்சுன்னு சொன்னால், அதாவது ஹைல் வந்துருச்சுன்னு சொல்லி நம்ம அடுத்த இன்னொருத்தர் திருமணம் முடிச்சு வச்சா ஒரு காலம் அவள் கர்ப்பமாக இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் நீ 3 மாதம் பொறு, நல்லா உனக்கு தெளிவாகட்டும், இவள் கர்ப்பமாக இல்லை, உண்மையிலே இவள் அல்ஹம்துலில்லாஹ் குழந்தை தங்குறன்னு நல்லா கன்ஃபார்ம் ஆன பிறகு நீ இன்னொரு கல்யாணத்தை முடி என்பதை இன்றைக்கு நவீன அறிவியல் பேசுகிறது. அதான் என்ன சொல்ல வருதுன்னு சொன்னால், நவீன அறிவியல் சில நேரங்களில் பெண் கர்ப்பமாக ஆனாலும் சில பெண்களுக்கு 1 மாதம் அல்லது 2 மாதம் ஹைல் வரும். முழுமையாக வரலைனாலும் ஓரளவு வரும். 3ஆவது மாதம்தான் அது முழுக்க ஸ்டாப் ஆகி அது கர்ப்பம் முழுமை அடையும் என்பதாக சொல்கிறார். அடுத்தபடியாக இன்னொரு காரணம் சொல்கிறார்கள். ஒரு பெண்ணுடைய கர்ப்ப அறை வேறொரு முந்தைய கணவருடைய நுத்ஃபாவே தாங்கியிருக்கும். முந்தைய கணவர் உடல் உறவு கொண்டிருப்பார், அவருடைய அந்த இந்திரியத்திலேயே அந்த உடல் வாங்கியிருக்கும் இல்லையா, அது க்ளீன் ஆகி ஒரு 3 மாதம் ரிஃப்ரெஷ் ஆன பிறகு அந்த எல்லா அடையாளங்களும் முழுமையாக வெளியேறி எல்லா அசுத்தங்களும் முழுமையாக வெளியேறி ஒரு 3 மாதம் அவருடைய கர்ப்ப அறை முழுக்க க்ளீன் ஆன பிறகு இன்னொருத்தர் திருமணம் முடிக்கும் பொழுது அவளுக்கு திருமணம் சம்பந்தமான எந்த விதமான பிரச்சனையும் வராது என்பதாக பதிவு செய்கிறார்கள். அதே போன்றது 3 மாதம் இவள் ஹைலுடைய நிலையில் இருக்கும்பொழுது இவள் வயிறு சுத்தமாயிரும். அதுக்கு பிறகு புதிதாக கல்யாணமாகும் பொழுது அவர்கள் சேரும் பொழுது புதிய கணவனோடு சேரும் பொழுது உடனே குழந்தை தங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் 3 மாதம் நீங்கள் தள்ளி போடுங்க என்பதாக இன்றைக்கு நவீன அறிவியல் பேசுகிறார்கள். குறிப்பாக முக்கியமான செய்தி, யூத விஞ்ஞானி யூத மத இஸ்ரேலை சேர்ந்த கருவியல் ஆய்வாளர் ராபர்ட் கில்ஹாம், இவர் பின்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கான காரணமாக இத்தாவி பதிவு செய்கிறார். இவர் ஒரு நியாயமான ஒரு காரணம் சொல்கிறார். இன்றைக்கி நவீன அறிவியல் வியந்து பார்க்கிற மிக முக்கியமான காரணம், அதாவது விரலுக்கு ரேகை இருக்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு ரேகை இருக்கும். என் ரேகை என் பையனுக்கு கூட வராது, என்னுடைய ட்விங்ஸ் என் கூட பிறந்த இரட்டை சகோதரர் கூட என் ரேகை வராது. ஒரு நபருக்கு ஒரு ரேகை தான். அல்லாஹ் அப்படி தான் உலகத்தில் படைச்சிருக்கா மனிதர்களை. இப்போது விரலுக்கு ரேகை இருக்கிற மாதிரி நம்முடைய டிஎன்ஏக்கும் ரேகை இருக்கிறது. நம்முடைய டிஎன்ஏக்கும் ரேகை இருக்குது. உதாரணமாக ஒருவர் தன்னுடைய மனைவியோடு சேர்றாருன்னு சொன்னால் இவருடைய ரேகை அவருடைய கர்ப்ப அறையில் பதிவாகிறது. டிஎன்ஏ ரேகை பதிவாகிறது. இந்த பதிவு அழிவதற்கு 3 மாத காலங்களாகும். ஒரு கணவன் தன்னுடைய மனைவியோடு சேரும் பொழுது இந்த தாம்பத்தியத்துக்கு பிறகு இவருடைய கர்ப்ப அறையில் அந்த டிஎன்ஏ ரேகை பதிவாகும். இந்த ரேகை அவளுடைய கர்ப்ப அறையிலிருந்து முழுமையாக அழிவதற்கு 3 மாத காலங்கள் ஆகும். அதற்கு இடையில் அவர் இன்னொருவரை திருமணம் முடித்து அவரோடு சேர்ந்தும் பொழுது குழந்தை பிறந்தால் ஒருவேளை முந்தைய கணவனுக்கு இருக்கின்ற அந்த அமைப்பில் அந்த குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்குது. நல்ல விலையும் கொள்ளுங்க. இவன் முந்தைய கணவரோடு சேர்ந்து விபச்சாரம்லாம் செய்யலை. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேனே, ஒரு கணவர் தன்னுடைய மனைவியை தலாக் விட்டுட்டார். இந்த கணவனுடைய ரேகை அவள் கர்ப்ப அறையில் இருக்கும். 90 நாள் வரைக்கும் இருக்கும். இப்போ அந்த பெண்மணி அவசரப்பட்டு ஒரு மாதத்துக்குள்ளே 40 நாளுக்குள்ளே இன்னொருத்தர் திருமணம் முடிக்கிறாள். இப்போது அவங்க 2 பேரும் சேர்றாங்க, குழந்தை தங்குது. இப்போ இந்த குழந்தை 2வது கணவன் மாதிரி இருக்க தான் விரும்புவான். அந்த கணவனும் விரும்புவான், அந்த பெண்ணும் விரும்புவான். ஆனால் எதிர்பார்க்காம அந்த குழந்தை முதல் கணவனை போல் இருக்குது. அவனுடைய செயல்பாடு, அவனுடைய பேச்சு, அவனுடைய அமைப்பு, அதனுடைய உடல் அமைப்பு எல்லாமே முதல் கணவன் போல் இருக்கணும். ஏன் இப்போ தேவையில்லாத சண்டை வரும். நீ என்னப்பா உன்னுடைய கணவனை தலாக் விட்டுட்டு தான் என் கூட வந்த, இப்போ நீ ஏன் கூட வாழ்ந்துட்டுருக்க, ஆனால் பிறந்த குழந்தை என்ன மாதிரி இல்லையே, அந்த குழந்தையுடைய டிஎன்ஏ என்னுடைய டிஎன்ஏவோட தான் பொருந்தி இருக்கணும், உன்னுடைய முதல் கணவனோட டிஎன்ஏவோட பொருந்தி இருக்கிறேன்னு சொல்லி தேவையில்லாத சண்டைகள் வரும், தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். அதனால் மார்க்கம் சொல்லுது, நீ 3 மாதம் பொறு, 3 மாதத்துக்கு பிறகு நீ அடுத்த கணவனை தேர்வு செய்யும்பதாக மார்க்கம் சொல்கிறது. இந்த ராபர்ட் கில்ஹாம் சொல்கிறார், ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை தலாக் விட்ட பிறகு, தாம்பத்திய உறவு கொண்ட பிறகு
3 மாத காலங்கள் சராசரியாக 90 நாட்கள் என்னுடைய டிஎன்ஏவுடைய அடையாளம் என்னுடைய மனைவியுடைய கருவறையில் இருக்கும். இது முழுவதுமாக அழிவதற்கு 90 நாட்கள் எடுக்கும். அதற்கு பிறகு அவள் இன்னொருவரை திருமணம் முடிக்கும் பொழுது அந்த குழந்தை முழுக்க அந்த 2வது கணவரை ஒத்து இருக்கும். அந்த 2வது கணவருடைய டிஎன்ஏ இருக்கும். என்னுடைய டிஎன்ஏ முழுமையாக அழிந்துவிடும் என்பதாக இவர் தன்னுடைய பதிவு செய்கிறார். தன்னுடைய ஆராய்ச்சியுடைய முடிவாக சொல்கிறார். அருமையான சகோதர பெருமக்களே, அந்த அடிப்படையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதாரணமாக பேசுகிறாங்க. நீங்கள் உங்களுடைய கணவன் தலாக்கு விட்டு விட்டால் 3 மாதம் இத்தா இருங்கள் என்பதாக. இந்த 3 மாத இத்தாவிற்கு இன்றைக்கி நவீன அறிவியல் வியந்து பார்க்கிறது. 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றைக்கு பேசப்படுகின்ற டிஎன்ஏவுடைய ரேகைகளை எல்லாம் ரசூலுல்லாஹ் 1400 ஆண்டுகளுக்கு முன்பே பேசியிருக்கிறார்கள் என்பதாக வியந்து பார்க்கிறது. அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹுடைய வார்த்தைகள் இன்றைக்கி நவீன அறிவியலுக்கு ஒத்துப்போகிறது என்பதை விளங்கிக் கொள்ள முடிகிறது. இதற்கெல்லாம் ஒற்றை காரணம், நான் முதல் நாள் தராவில சொன்னது தான், ஒமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹியுஹா. நீங்களும் நானும் பேசுகிற மாதிரி பேசுகிறவரல்ல ரசூலுல்லாஹ். ஒமா இன்திகு அனில் ஹவா, அவர் பேசுகிறது எல்லாமே வஹி தான். வஹியை தவிர எதையுமே ரசூலுல்லாஹ் சொந்தமாக பேசுபவர் அல்ல என்பதை அல்லாஹு தாலா இதுவரை நிரூபித்து கொண்டிருக்கிறான். இன்னும் பல்லாயிரம் ஆண்டுகள் ஆனாலும் அல்லாஹு தாலா ரசூலுல்லாஹுடைய வார்த்தையை நிரூபித்து கொண்டே இருப்பான் என்பதை இந்த ஆய்வுகளின் மூலமாக நம்ம விளங்கிக் கொள்ள முடிகிறது. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துகளை முழுமையாக படிப்போம், அதை நம்முடைய வாழ்க்கையில் அமல் செய்வோம். ரசூலுல்லாஹுடைய சுன்னாவை முழு மனித சமுதாயத்திற்கும் தாவா செய்வோம். அந்த நல்ல நசீபை ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்து நல்ல புரிவானாக.